அது வந்து உலகம் ஆரம்பித்த புதுசு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதாவது பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு இந்த மாதிரி வந்து கலர் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரையாக வந்து வர சொல்கிறாரு. அப்போ வந்து விலங்குகள் எல்லாமே வந்து பறவைகள் எல்லாமே வந்து கலர் வந்து ஒவ்வொன்றா வாங்கிக்குது. அப்போ வந்து ஒரு பறவை மட்டும் மழை, புயல் இதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் கலர் வாங்கலை அப்படின்னா நம்மளுக்கு கலர் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக மழை, புயல் இதெல்லாம் வந்து பார்க்காம அது வந்து பறந்து வந்துட்டுருக்கு. அது பறந்து வந்த நேரம் எல்லாமே வந்து தீந்துருச்சு. கடவுள்கிட்ட வந்து கலர் எல்லாம் வந்து தீந்துருச்சு. கலருக்காக தான் இவ்வளோ தூரம் பறந்து வந்தேன், எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து கேட்குது. அப்போ மிச்சம் மீறி இருக்கிற எல்லா கலரையும் அப்படியே அந்த பறவை மேலே தெளித்து விட்றாரு. எல்லா கலரும் கலந்த ஒரு அருமையான பறவையாக இருக்குது. அதுதான் வந்து பஞ்சவர்ண கிளி. இந்த கதையிலேருந்து தெரிகிறது என்னென்னா, விடாமுயற்சியோட மலையெல்லாம் கடந்து வந்தனால தான் அதுக்கு பஞ்சவர்ணத்தில் கலர் கிடச்சிது. அது மாதிரி தான் நம்மளும் விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் வெற்றி நம்மளுக்கு வந்து தேடி வரும். எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள்.